ஹலோ மக்களே! ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. எப்பவுமே ரொம்ப அமைதியா இருக்க நம்ம ஜானகி குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே பார்வதிய சரியா வெளுத்தெடுக்குறாங்க. அதே சமயத்துல என்னதான் பார்வதி கதறினாலும் நம்ம ஜானகி வீட்ல உள்ளவங்க எல்லார்கிட்டயுமே பார்வதிய பத்தின உண்மைய சொல்லிடுறாங்க. பார்வதி பண்ண பெரிய தப்புக்கு நம்ம ரகுராம் என்ன முடிவெடுக்கிறாங்க. அதே சமயத்துல ஜானகி உறுதுணையா இருக்காங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம ஜானகியும் செம மாசா பார்வதி கிட்ட வந்து, என்ன பார்வதி, அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? உனக்கு எப்படி இந்த மாதிரி மனசாட்சி வந்துச்சு நம்ம குடும்பத்துக்கு ஒரு துரோகம் பண்ணணும்னு சொல்லிட்டு, இதை கொஞ்சம் கூட நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு சரியா வெளுத்து எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வசுந்தரா தேவியும், எதுனாலும் உங்க வீட்டில் போய் இதெல்லாம் வச்சுக்கோங்க, எதுக்கு தேவையில்லாம என்னோட ஆஃபீஸில் வந்து சத்தம் போடுறேன், கொஞ்சமாவது உனக்கு நாகரிகம் தெரியுதா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜானகியும், என்ன பேசுற, எங்க குடும்பத்தை சேர்ந்து ஒரு பொண்ணை ஏமாத்தி இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய வச்சிருக்க, நீ பேசுறிய நாகரிகத்தை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி வசுந்தராவை சரியா எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த வசுந்தராவும், செக்யூரிட்டி இவளை பிடிச்சி வெளியில தள்ளுங்க அப்படின்னு சொல்றதுக்காண்டி ஃபோன் கால் பண்ணும்போது நம்ம ஜானகி செம அதிரடியா வந்து அந்த ஃபோனு, டேபிள் இருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே உதறி தள்ளி விடுறாங்க. ஜானகியும் வசுந்தரா கிட்ட வந்து, என்ன நான் குடும்ப பொண்ணா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தியா, என்னோட குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா உன்னை கொலை செய்யறது கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு வசுந்தராவை சரியா மிரட்டுறாங்க. இதை கொஞ்சம் கூட பார்வதியும் வசுந்தராவும் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. வசுந்தராவும் ஜானகி கிட்ட வந்து, இனிமே இந்த இடத்துல நிற்காத, இனியும் நின்னா உனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜானகியும் விடுற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் வசுந்தராவோட கழுத்திலே கை வச்சிடுறாங்க. வசுந்தராவும் ஜானகி கிட்ட வந்து, என்னை வந்து எதிர்க்காத, என்னை எதிர்த்து நின்னா அதுக்கப்புறமா உனக்கு தான் ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஜானகியும் விடுற மாதிரி இல்லை. என்னோட குடும்பத்தில் உள்ள பொண்ணை இப்படி ஏமாற்றி பணத்தாசை காட்டி இப்படி ஒரு செயலை செய்ய வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு சரியா பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பார்வதியும் ஜானகியை ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. ஜானகிட்ட வந்து, எப்படியாவது இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் சொல்லாதுங்கக்கா அப்படின்னு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்க காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. நம்ம ஜானகி இதை விடுற மாதிரி இல்லை. அப்படியே பார்வதியை இழுத்துட்டு வந்து, பார்வதி, இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக நான் வீட்டில் சொல்ல தான் போகிறேன். எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் பண்ணது எல்லாமே மன்னிச்சு விடலாம், ஆனால் இதெல்லாம் நீ செய்தது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி பார்வதி சரியா ஜானகி அப்படியே இழுத்துட்டு வந்து வீட்லயே பார்வதி அப்படியே பிடிச்சு இழுத்து ரகுராம்க காலடியிலேயே தள்ளி விடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ரமணி பாட்டி, பத்மா எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. பத்மாவும் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண போகும்போது நம்ம ஜானகியும் ரொம்ப கோபப்படுறாங்க. ரமணி பாட்டியும், என்ன ஜானகி, எப்பவுமே நீ கோபமே பட மாட்டேன், இப்போ எதுக்கு இந்த மாதிரி கோபப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகிட்ட கேட்கும்போது ஜானகி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் இவ்வளோ நாளாட்டு நடக்க பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பார்வதி தான். எவ்வளோ பெரிய தப்பான செயல் செய்துட்டு வந்திருக்கா தெரியுமா அப்படி சொல்லும்போது பார்வதியும் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜானகி இந்த வாட்டி சும்மா விடுற மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம ரகுராமுக்கு ஒரு பிரச்சனைனா இனி நம்ம ஜானகி சரியா களத்தில் இறங்குவாங்கன்னே சொல்லலாம். நம்ம ஜானகியும் பார்வதியை பார்த்து, இந்த பத்திரம் எப்படி வெளியில போச்சு நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம்ல, எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் அந்த பத்திரத்தை எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த பத்திரத்துல இவங்க கைரேகையும் எடுத்து கொடுத்தது இவ தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட எல்லாருமே அப்படியே உறைஞ்சு போய் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. என்னது, அப்போ வீட்டில் இருந்து எடுத்தது இவங்களா, நம்ம இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டி ரகுராம் சும்மா விடுற மாதிரி இல்லை. ராமணி பாட்டியும் வந்து பார்வதியை சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. என்ன சொல்ற ஜானகி, எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு, இவ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு அன்னைக்கே நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன் தானே, நீ தானே பத்திரத்தை ஏதாவது எடுத்து கொடுத்த அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு நீ என்ன சொல்லிட்ட என்கிட்ட, மேலே கூட சத்தியம் பண்ண துணிஞ்சிட்டல, இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ நடிச்சிருக்க, எல்லாத்துக்கும் காரணமும் நீயா தான் இருந்திருக்கன்னு நம்ம பார்வதியை ரமணி பாட்டியை சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தைரியமான வேலை உனக்கு எப்படி பார்வதி செய்ய துணிஞ்சுது, அதுவும் இந்த குடும்பத்தை எதிர்த்து இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி பார்வதி கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி உறுத்தலையா? இப்போதைக்கு அந்த வெத்து பாத்திரத்தில் நீ கைரேகை எடுத்து கொடுத்தல, அவ பாட்டுக்கு இந்த சொத்து முழுக்கமும் எழுதி வாங்கியிருந்தான்னா நீ என்ன நிலைமை ஆகியிருப்ப, நம்ம அப்புறமா எல்லாருமே நடு தெருவில் தான் நின்றுக்கணும், இதையா நீ ஆசைப்பட்ட அப்படின்னு நம்ம பார்வதியை அவர் ராமணி பாட்டி கேட்கும்போது பார்வதிக்கு எதுவும் சொல்ல முடியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க.
அந்த இடத்துல நம்ம ரகுராமும் சரி எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லி பார்வதிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பார்வதி, எதுக்கு இந்த வேலையை செய்த, எதுக்கு தேவையில்லாம இப்படி ஒரு செயலை செய்த, அப்படி இந்த குடும்பத்துல உனக்கு யார் என்ன துரோகம் பண்ணா, உனக்கு இந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. பார்வதியும் என்ன பிரச்சனை தான் இல்லை, இந்த குடும்பத்தில் உள்ளது எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது. எப்போ இந்த குடும்பத்துக்கு வந்தனோ அன்னிலேருந்து எனக்கு மரியாதையே கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்வதி பேச ஆரம்பிக்கும் போது ரகுராம் விடுற மாதிரி இல்லை. சரி இவ்வளோத்துக்கு பேசுறியே, அப்போ இந்த செயலை செய்து தந்தா அவள் உனக்கு என்ன தருவேன்னு சொன்னா, என்ன சன்மானம் கொடுப்பேன்னு சொன்னா அப்படின்னு கேட்குறான். பார்வதிய மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த குடும்பத்தில் இத்தனை வருஷமாக நாங்கள் இருக்கோம், ஆனால் எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மரியாதை கிடைச்சிருக்கா, இல்லைன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு ஏதாவது மரியாதை கிடைச்சிருக்கா? எப்பவுமே நீங்க சொல்றத தான் அவர் கேட்டுட்டே இருக்காரு. அவரும் எதை பத்தியும் பேச மாட்டேங்கிறாரு. நானும் ஏதாவது சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாரு. எத்தனை நாள் தான் எப்பவுமே உங்களுக்கு அடிமையா இருந்துட்டு இருக்க ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு? அது மட்டும் இல்லாம எல்லாத்தையுமே நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே இந்த ஜானகி அக்காவுக்கு தான் மதிப்பு கொடுக்குறீங்க. அவங்க சொல்றத தான் கேட்க ஆரம்பிக்கிறீங்க. நான் ஏதாவது சொன்னா யாராவது கேட்டிருக்கீங்களா? அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு மேல எனக்கு வெறுப்பு வராதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதி சரியா கேட்கும்போது ரகுராம சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன பார்வதி பேசிட்டு இருக்க? அப்ப இத்தனை நாளா இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் இந்த குடும்பத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கியா? உன்னைன்னு நாங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். இந்த குடும்பத்துல உள்ள ஒருத்தியாட்டு எங்களோட சேர்ந்தவளாட்டு தானே பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீ இப்படியெல்லாம் யோசிப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம நீ அந்த வசுந்தரா சொல்றதை கேட்டு இப்படியெல்லாம் செய்தியே, இப்ப கடைசியில பாத்தியா சிவராமன் மணி எல்லாருமே உள்ள இருக்கிறதுக்கு காரணமே அவதான். அப்படி உனக்கு நல்லது செய்ய விளையாட்டு இருந்தா கண்டிப்பா சிவராமன் எல்லாம் உள்ள வச்சிருக்க மாட்டாதானே அப்படின்னு நம்ம பார்வதிட்ட கேட்கும்போது பார்வதியை நம்ம ரகுராமை எதிர்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே எங்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தீங்க, இந்த சொத்தை விற்று அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு ஏதாவது ஒரு தொழில் தொடங்குங்கன்னு சொல்லி தானே எங்கள்கிட்ட எல்லாம் வாக்கு கொடுத்துருந்தீங்க. அந்த வாக்கு என்ன ஆச்சு? ஆனால் நீங்கள் கடைசியில் அந்த பணம் தரவே இல்லை. ஏதோ சிவன் கோயிலுக்கு கெட்டதுக்காண்டி மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் எப்படி எங்களுக்கு பணம் கிடைக்கும்? அது மட்டும் இல்லாமல் தொழில் தொடங்கிறதுக்கு வேணும்ல பணம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக தான் வசுந்தரா தேவி கிட்ட இந்த இடத்த கொடுத்தா பணம் கிடைக்குமேன்னு யோசிச்சு அதுக்காக தான் இந்த செயலை செய்தேன். கொடுத்த வாக்கையும் காப்பாத்தல, அதே மாதிரி எங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு பணமும் வேண்டாமா அப்படின்னு பார்வதி ரகுராம எதிர்த்து பேசும்போது ராமணி பாட்டி இந்த வாட்டி விடுற மாதிரி இல்லை. என்ன பார்வதி பேசுற? ரகுவை எதிர்த்து இப்படி யாருமே கேள்வி கேட்டது கிடையாது. இந்த குடும்பத்துக்குள்ள இத்தனை நாளா இருந்துட்டு அப்ப மனசுல இவ்வளவு வஞ்சன புத்தி எல்லாம் வச்சுட்டு தான் பருமாறிட்டு இருந்திருக்க இல்ல பார்வதின்னு சொல்லி சரியா கேக்குறாங்க. ஜானகிய நம்ம ரகுராமுக்கு சப்போர்ட்டிவா பேச ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி இந்த வீட்டுல என்னதான் உனக்கு கொடுக்கல, இப்போதைக்கு இந்த வீட்டு பொறுப்பு எல்லாத்தையுமே உங்ககிட்ட தானே கொடுத்து வச்சிருந்து, அதுக்காக நீ செய்த செயலா இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜானையும் பார்வதியை சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ரகுராமும் பயங்கரமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப என்ன பார்வதி, இந்த சொத்துக்காக தானே இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கே, பேசாம இந்த சொத்தை பிரிச்சிட வேண்டியதானே நம்ம ரகுராமும் ஒரு கட்டத்துல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா நம்ம ஜானகிக்கு விருப்பம் ரொம்பவே குறைவா இருக்கு. அதே சமயத்துல மாயாவும் பெரியப்பா இப்போதைக்கு இவ்வளவு பெரிய முடிவு எடுக்காதுங்க, எப்படியாவது கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு கண்டிப்பா கோவிலுக்கான பூமி பூஜை நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்துல பார்வதி ஒன்னால நடந்த பிரச்சனை நீ தான் சரி செய்யணும்னு சொல்லி நம்ம ரகுராமும் பார்வதிக்கு ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன் அமைச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம்.